காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 18/7/2024 ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 531 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். காருண்யா ப்ளஸ் கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. டுடே பார்க்க போகிறது ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 50-50 ரிசல்ட் ரிவீல். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 50-50ல் ஏ போர்டு 2, பி போர்டு 7, சி போர்டு 2. இதில் பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு ஏ போர்டு 0 வந்துச்சு, பி போர்டு 7 வந்திருக்கு, சி போர்டு 2 வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு பிசி ஒரு சூப்பரான ஒரு வின். ஓகேங்களா, பிசி B7, C2, பிசி பாஸ், ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு, ஒரு பிசி. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் 3 டிஜிட் வின்னு, 3 டிஜிட் வின்னு ஆல் போர்டில் ஏபிசியில் 272 நம்ம 72 கொடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு ஆல் போர்டுமே மூன்றுமே ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட், ஒரு மாசான ஒரு 3 டிஜிட் வின்னு. அதாவது நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் வின்னு. வாங்க டுடே என்ன வின்னுன்றதை நம்ம இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நீங்கள் மறக்காமல் கேஎல் டைமண்டில் மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எதனால் சொல்கிறேன்னா, நம்மளுடைய வீடியோவில் கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங்கையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தூக்கலாம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் தான் ஆல் போர்டு 3 டிஜிட் வின்னு. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு 3 டிஜிட் வின்னு. ஓகேங்களா, மறக்காமல் எல்லோரும் மெம்பர்ஷிப் பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பார்க்க போகிறது 18/7/2024 ஒரு 272 வச்சு நம்ம பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏ போர்டு 2 வச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6. அதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 6 இல்லைன்னா 3, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4. ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 3, 4. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதாவது காருண்யா ப்ளஸ் டுடே லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் அது. நேற்றைய எஸ்டர்டே கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் வின்னிங். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி ஒரு வின்னிங் ஏதாவது கொடுக்கணும், அந்தளவுக்கு ஒர்க் அவுட் இருக்குது. அதனால் இப்போ வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 3, 4. ஓகேங்களா, உங்களுடைய ஏ போர்டு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, பி போர்டு 7னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. ஓகேங்களா, பி போர்டு 5 அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 0 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 4, அதாவது 504 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் நம்பர்னே சொல்லிக்கலாம். பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 504 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அதாவது பி போர்டு இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டும் 2. ஓகேங்களா, சி போர்டும் 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 3க்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது. 3க்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை விட்டாச்சுன்னா நம்மளுக்கு
2 வச்சு அடுத்து நம்மளுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. 2 வச்சு அதுக்கடுத்து நம்மளுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புலேயே நம்மளுக்கு அதிக சான்சஸ் உள்ள இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. ஓகேங்களா? 3, 7, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். சி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 7, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். 18/7/2024 கூடிய ஒரு 272 வச்சு இப்போ நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எல்லாம் மூன்றுமே பார்த்தாச்சு. இதில் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர், இதில் மூணையுமே எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்காக நம்மளுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்வம் வின்னிங் வந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்பு சப்ஸ்கிரைபர் சார்பாக நம்மளுக்கு மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 33. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 33, 40, 56. ஓகேங்களா? 33, 40, 56. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 67, 63, 83 ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 10. அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சிச்சு. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் டுடே கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசி 334056676383 அண்டு 10 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். 33, 40, 56, 67, 63, 83, 10 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கில் 33, 40, 56, 67, 63, 83, 10 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். ஓகேங்களா? நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இந்த கெஸ்ஸிங் ஓகே தான். இந்த கெஸ்ஸிங் நம்ம மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நீங்கள் சூப்பராக வின் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம டுடே அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 18/7/2024 நம்மளுக்கு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 783. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 783. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 503. ஓகேங்களா? 503. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 138. 138. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 251. 251. 403. 403 அண்டு 687 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் கொடுத்துருக்க 6 நம்பரும் நம்ம மெம்பர்ஷிப்பில் எடுக்கிற 4 நம்பரையும் மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாண்டீங்கன்னா இப்போ 503 ஹைலைட்டாக வருது, இல்லை 138 ஹைலைட்டாக வருது, இல்லை 687 ஹைலைட்டாக வருது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நம்பர் சேமாக மேட்ச் பண்ணி வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து
பாக்ஸாகவே ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னை சும்மா தட்டி தூக்கலாம். நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு ட்ரிக்ஸ் இதுதான். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் எடுத்திருக்கோம். இதில் ஓரளவுக்கு டுடே கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் வின்னுக்கான ஒரு வின்னிங் இதில் இருக்குது. அதனால் மறக்காமல் எல்லாருமே உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு டுடே ஒரு சூப்பரான ஒரு வின்னுக்காண்டி வெயிட்டிங்கில் இருப்போம். இப்போ ஓரளவுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் முடிஞ்சு நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இருந்திருந்தீங்கன்னா இதில் வர்ற ஒரு கெஸ்ஸிங்கையும் இதில் வர்ற வீடியோவில் வர ஒரு கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் வர ஒரு கெஸ்ஸிங் சேமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நீங்கள் கீழே போட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் கீழே டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான அதில் ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இது ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக கான்ஃபிடென்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 8, 1. ஓகேங்களா? மறுபடியும் இது 3 டிஜிட் ஆல் போர்டுக்கான ஒரு வின் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதையே நீங்கள் இந்த 3, 8, 1ஐயே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3, 8, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 8, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு நம்மளுடைய கெஸ்ஸிங்க்கு வெயிட்டிங்கில் இருங்க. 12 o'clockலேருந்து ஒரு 1 o'clock மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களை தேடி வந்து. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ மட்டுமே. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.